வணக்கம் my dear friends. நாம இன்னைக்கு கிளாஸ்ல டீமல்டிப்ளெக்சர் பார்க்கலாம். டீமல்டிப்ளெக்சர் அது என்ன டீமல்டிப்ளெக்சர்? நமக்கு போன கிளாஸ்ல மல்டிப்ளெக்சர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? மல்டிப்ளெக்சர் otherwise called as mux. ஸோ இதுவும் டிமக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிமக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது என்னன்னா சே basic 2-to-1 multiplexer அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it selects among inputs A and B when select line is given. கரெக்ட்டுங்களா? Y will take either A or B according to the select line, whether it is 0 or 1. S 0 இருந்தா A போகும், S 1 இருந்தா B போகும். கரெக்டா? அதான் டேட்டா செலக்டர் ஆர் மல்டிப்ளெக்சர். அப்படியே இந்த ஆபரேஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை செஞ்சதுன்னா, ஆப்போசிட்டான ஆபரேஷன் ரிவர்ஸ் ஆபரேஷன் செஞ்சா அதுக்கு பேர் டிமல்டிப்ளெக்சர். சிம்பிள் கூட அப்படியே ரிவர்ஸ் தான். சிம்பிள் கூட அப்படியே ரிவர்ஸ். It will have only one input. It will have only one input and two outputs. Two outputs in the case of 1 to 2 demux. 1 to 2 demux. மல்டிப்ளெக்சர்ல எப்பயுமே ஒரே இன்புட் தான் இருக்கும். 2 to 1 மக்ஸா இருக்கலாம், 4 to 1 மக்ஸா இருக்கலாம், 8 to 1 மக்ஸா இருக்கலாம், 16 to 1 மக்ஸா இருக்கலாம், 32 to 1 மக்ஸா இருக்கலாம். பட் டிமல்டிப்ளெக்சர்ல அதே மாதிரி ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும் எப்பயுமே. ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும் எப்பயுமே. சரிங்களா? இஸ் இட் கிளியர்? ஃபைன். So if it is going to be ஒரே ஒரு input, if it is going to be one input and two outputs, it is 1 to 2 demux. அப்ப அதே மாதிரி we can also have 1 to 4 demux, provided we have two select lines. Select line இங்கேயும் இருக்கு. Provided we have two select lines. Provided we have two select lines, we'll have 4 outputs. Accordingly, you can call it as 1 to 4 demux. 1 to 4 demux. Is it clear? அதே மாதிரி 1 to 8 demux இருக்கு, 1 to 16 demux இருக்கு, 1 to 32 demux இருக்கு. அப்படியே மல்டிப்ளெக்சர் மாதிரி ஆப்போசிட். சரிங்களா? அப்படியே மல்டிப்ளெக்சர் சர்க்யூட்ஸ்க்கு ஆப்போசிட் தான் டிமல்டிப்ளெக்சர் சர்க்யூட். ஓகே? Is it clear my dear friends? Is it clear? Fine. நாம ஒரு டிமல்டிப்ளெக்சர் சர்க்யூட் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே? ஒரு டிமல்டிப்ளெக்சர் சர்க்யூட் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். Is it clear? We'll take a basic 1 to 2 demux. 1 to 2 demux. சிம்பல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிம்பல் வந்து இப்படி இருக்கும். So output y0, y1. Input I 0, 1. When select line is going to be 0, this input will be routed to y0, and this select line will be when is going to be 1, input will be routed to y1. சரிங்களா? Input will be routed to y1. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க. இங்க பாருங்க. I will be always connected. I will be always connected to I will be always connected to 1 logic high. சரிங்களா? And yes, select line can have inverted and select line அப்படி. இதான் y0, இதான் y1. You got it? So y0 is equal to I into s bar plus y1 is equal to I into s. So if you form a truth table, I, s, y0, y1.
So truth table will have four columns and two rows. Is it clear? So I will be always 1. In demultiplexer, I will be always 1. Input will be always 1. And select line can take in 1 to 2, select line can take 0 or 1. Accordingly, y0 will be 0 போட்டா என்ன ஆகும் 1. இது 0. இங்க என்ன ஆகும் 0. இது 1. அப்ளை பண்ணி பாத்தீங்களா வரும். சரிங்களா? இதுதான் 1 to 2 demux. இதான் 1 to 2 demux. இதுக்கான நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. ரொம்ப வண்டர்ஃபுல் சர்க்யூட். இதெல்லாம் நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். சரிங்களா? இது 1 to 2 demux. Is it clear? Similarly, we can build 2 to 4 demux, 1 to 4 demux, 1 to 8 demux. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம் சர்க்யூட். சரிங்களா? ஸ்கேல் பண்ணிட்டே போகலாம், ஸ்கேல் அப் பண்ணிட்டே போகலாம். Fine. We'll now see 1 to 4 demux. இது இப்படியும் சொல்லுவாங்க 1 to 4 demux அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1 to 4 demux. 1 to 4 demux-க்கு symbol, again the symbol will be the same symbol. 1 input line, 4 output lines, 2 select lines. So accordingly 0 0 0 1 1 0 1 1. So select line இருக்கும்போது I0 will be the input. So this will be the output. Y0, Y1, Y2, Y3, Y4. ஓகே, இது எப்படி உள்ள என்ன இருக்கும்? இந்த black box குள்ள என்ன இருக்கும் பாப்போமா? இந்த black box குள்ள என்ன இருக்கும்? ரெண்டு select line. I will be always 1. As I said, I will be always 1. I will be always 1. And S0, S1. S0, S1 as you see. S0 taken as such and inverted and taken. S1 taken as such and inverted and taken. So you will have these combinations, right? These combinations. So I taken S0 0, S1 0 varna adha Y0. Apro I taken S0 0, S1 1 adha Y1. Is it clear? Similarly, I taken S1 S0 1 S1 0 எடுத்துட்டா bar எடுத்துட்டா அதான் Y2. Is it clear? Is it clear? I'll extend this. Again I taken, I will be always 1 and S0 will be 1 and S1 will be S1. So this is Y3. This is Y3. This is Y3. Okay, this is your 1 to 4 demux. 1 to 4 demux. Is it clear? Is it clear, my dear friends? This is 1 to 4 demux. Two select lines, always high input, and output will be 4 in number. Output will be 4 in number. Yes, truth table. We'll write the truth table. We'll write the truth table. Input, select line S0, S1, and output Y0, Y1, Y2, Y3. Is it clear? Is it clear? Input is 1, 0, 0. Input is 1, 0, 1. Input is 1, 1, 0. Input is 1, 1, 1. So 4 combinations you can take. Accordingly, output என்ன வரும்? S0, S1 ரெண்டுமே பாரா இருந்து input இருந்ததுன்னா Y0 மட்டும்தான் 1. ஏன்னா S0, S1 ரெண்டுமே அங்க bar. Is it right? Is it right? What is Y0? What is Y0? Y0 is I dot S0 bar, S1 bar. What is Y1? I dot S0, S0 bar, S1. What is Y2? I dot S0, S1 bar. What is Y3? I dot S0, S1. Right?
So if S0 S1 is going to be 0 0 and I is 1, Y0 only 1, பாக்கி எல்லாமே 0 ஆயிடும். சரிங்களா? அப்புறம் S0 0 S1 1, S0 0 S1 1, அப்ப என்ன ஆகும்? இது 0 1 0 0. Apply. Then again if you apply, this will be the case. Apply, this will be the case. Is it clear to all of you? Is it clear to you, my dear friends? So this is your 1 to 4 demux. Accordingly, you can also design 1 to 8 demux. The only difference is that you will have 3 select lines. 3 select lines and output will be 8 in number, ranging from Y0 to Y7. Ranging from Y0 to Y7. Is it clear? Ranging from Y0 to Y7. Ranging from Y0 to Y7. Okay? Okay, my dear friends? நம்ம demultiplexer discussionல இருக்கோம், my dear friends. நம்ம வந்து 1 to 4 1 to 2 demux பார்த்தோம். அப்புறம் 1 to 4 demux பார்த்தோம். அப்படியே நம்ம அதே டிஸ்கஷன் தான். 1 to 8 பார்க்கலாம், 1 to 16 பார்க்கலாம். Same thing தான். But anyway, we'll work out 1 to 8 demux for clarity. 1 to 8 demux for clarity, then move on. Okay, we'll do now 1 to 8 demux. 1 to 8 demux. Okay, before that I've got something important to convey. Okay, now listen. This is your demux, right? This is your demux. Say I'll take 1 to 2 for clarity. I is the input, Y0 is the output, Y1 is the output, 0 1 select line is yes. Okay, when you implement this, you got like this: I, yes, இப்படி எடுத்தீங்க, கரெக்டா? ஸோ பிளாக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஒரு இன்புட், ஒரு செலக்ட் லைன், ஒரு 2 அவுட்புட். ஓகே, கூடவே இன்னொரு பின்னும் வரும் எப்பயுமே. நாட் ஓன்லி திஸ், எனி சர்க்யூட் will have something called as enable pin. Enable pin, which will be always 1 in the case of demultiplexer. This will be also connected. Say enable pin will be connected. Now listen to me, my dear friends. Enable pin will be connected. இங்க இடம் இல்ல, கொஞ்சம் இடம் வச்சு வரைஞ்சிக்கிறேன். Enable pin. Okay, பெருசா வச்சிருக்கேன் AND கேட். காரணம் என்னன்னா enable pin வரையிறதுக்காக. ஓகே, இந்த பாருங்க லைன் போதா? Enable pin will be connected like this. Enable pin will be connected like this. Is it clear? Is it clear? So this is not 2 input AND gate anymore. This is 3 input AND gate, and the third input is the enable input, and the third input is the enable input. Okay, so demultiplexer will always come with enable input. Not only for the case of 1 to 2 demultiplexer, it is also true for 1 to 4 demultiplexer and 1 to 8 demultiplexer. Okay, fine. Enable pin will always be there along with input pin. Enable pin is like chip select pin. When it is going to be implemented as an integrated circuit, and the chip select பண்ற pin தான், அது always it will be 1. Okay, that will be helpful to us in the future segments. I will recall whenever it is needed. Okay, fine. One to 8 demultiplexer இப்ப பார்க்க போறோம். 1 to 8 demultiplexer. Okay, 1 to 8 demultiplexer நீங்க சிம்பாலிக்கா வரைஞ்சீங்கன்னு சொன்னா it will be like this. ஒரு இன்புட், 3 செலக்ட் லைன், 8 அவுட்புட், Y0, Y1, Y2, Y3, Y4, Y5, Y6, Y7. So S0, S1, S2, I will be the output. So these 3 combinations will take up, these 3 input pins, these 3 select pins will take 8 combinations. According to the 8 combination, you'll have all the 8 outputs. Okay.
Can we do the truth table or implementation? Can we do? Do you want me to do the implementation? Yes, we'll do. Yes, we'll do. Okay. I is the input. I is the input. Right? I is the input. Uh, S0, S1, S2 are the output. Sorry, are the select lines. S0 taken like this and inverted. S1 taken inverted. S2 taken inverted. Okay. So I always be there. S0 bar, S1 bar, S2 bar. This is your AND gate. Why not? So superb, right? So I S0 have taken reverse in a reverse way. Let me be more clear. S0, this is S0, S1, S2. That is how we write, right? So S1 மட்டும் S0 மட்டும் இங்க 1. பாக்கி ரெண்டும் பார். இது Y1. அப்புறம் I இருக்கும். S1 மட்டும் 1. இது பார். இது பார். இது Y2. இப்படியே போடணும். கடைசியில I1. Sorry, Y7 will be எல்லாமே 1. This is Y7. Okay, this is your 1 to 8 demultiplexer. 1 to 8 demultiplexer. Is it clear, my dear friends? Is it clear? இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். Enable. This is I. This is E. E for enable. So this will be always connecting the AND gates as the, here in this case it is the fifth input. For all practical reasons we are taking it as 5 input AND gate, which is totally not applicable. நாம அந்த மாதிரி 5 input AND gateலாம் எடுக்கவே கூடாது. More than 2 inputs it's not permissible. Okay, so it has to be going to another level. So 1 to 8 demux, the enable pin also, when it is there, it will be going to another level. So அதாவது 4 input gate இருக்கு அப்படின்னு சொன்னா அதை 4 input gate பண்ண மாட்டாங்க. 2 AND gate 2 AND gate பிரிச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரொம்ப பிரமாதம்லாம் இல்லை, ரொம்ப so simple. Everything is so simple. Expert makes it so simple, but sometimes people tend to make it complicated, including me. Okay, fine. So this is what 4 input 2 input மேல போச்சுன்னா அது 2 கேட்டா ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டென்ட். ஓகே, fine. This is 1 to 8 demux, and we also have been introduced with enable pin also. We'll go to the truth table of 1 to 8 demux, and then I will wind up for the next topic. மல்டிப்ளெக்சர்ல பார்த்த எல்லாமே demultiplexerலயும் applicable. Okay, we'll go to the truth table. We'll have input, we'll have select lines, and we'll have 8 outputs. 8 outputs. Okay, so I will be always 1. 8 combinations, I am writing it. Okay, 8 combinations I have written. I will be 1 for all the combinations.
enable pin is not shown. Okay, so this will follow a pattern. See, this follows a pattern. You need not remember it. You need not remember it. Okay, this follows a pattern from the previous diagram which we have written. From the previous circuit diagram, implementation diagram, if you follow, closely follow, you'll get this pattern. This is the truth table for 1 to 8 DMAX, my dear friends. Okay, yes. நீங்க 1 to 4 1 to 2 பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. நத்திங் நியூ. ஓகே ஃபைன், நத்திங் நியூ. ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம காம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாமா? கொஞ்சம் நம்ம காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாமா? காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்ல மாட்டேன், கிரியேட்டிவிட்டின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம். நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? நம்ம கிட்ட 1 to 4 DMUX இருக்கு, ஆனா நம்ம 1 to 8 DMUX டிசைன் பண்ண போறோம். என்ன சொல்ல வரேன்? I want you to design 1 to 8 DMUX using 1 to 4 DMUX. மல்டிப்ளெக்சர்ல பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 2 to 1 MUX வச்சுக்கிட்டு 4 to 1 MUX டிசைன் பண்ணோம். அந்த மாதிரி நாம இங்க 1 to 8 DMUX டிசைன் பண்ண போறோம். நம்ம கிட்ட இருக்கிற பேசிக் குவான்டிட்டி, பேசிக் யூனிட் வந்து 1 to 4 DMUX. சரியா? அது நம்ம பண்ண போறோம். ஓகே, அது நம்ம பண்ண போறோம். ஃபைன். ட்ரூத் டேபிள் நான் அழிச்சிருக்க கூடாது. இன்ஃபேக்ட் ட்ரூத் டேபிள் போட்டதுக்கு ரீசனே இதுதான். ஓகே, ஸோ நான் ட்ரூத் டேபிள் போடலை, பட் எது தேவையோ அதை மட்டும் போடுறேன். ஸோ நீங்க உத்து கவனிச்சிங்கன்னா ஒன்னு சேஞ்ச், ஐனால ஒரு சேஞ்சும் கிடையாது. 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. இதுதான் செலக்ட் லைன்ஸ். கரெக்டா? செலக்ட் லைன்ஸ். நமக்கு இது செலக்ட் லைன்ஸா இருந்துச்சு 1 to 4 DMUX போடும்போது. அதே தான் இதுவும் 0 0 0 0 0 1 0 1 1 0 1 0 1 1 1 1. ஸோ இது ஒரு 1 to 4 DMUX, இது ஒரு 1 to 4 DMUX. ஓவராலா இது 3. ரெண்டுத்தையும் சேர்த்து போடலாம். கரெக்டா? செலக்ட் லைன், தேர்ட் செலக்ட் லைன் will be S2 0 1. Is it clear? 0 1. Is it clear? நம்ம இப்போ பண்ண போறோம் பாருங்க. ஒன்றும் பிரமாதமான விஷயம்லாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி 2 to 1 MUXல நிறையவே இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் பார்த்துட்டோம். அதுல ஒண்ணுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? பாருங்க, நான் வேற மாடல்ல சொல்லலாம்னு வந்தேன். எனிவே ஐ எம் ஃபாலோயிங் இட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ I will be always 1 and always will be connected, so don't worry. இங்க பாருங்க, செலக்ட் லைன் same select line S not S1, S not S1. Okay, is it clear, my dear friends? Is it clear? So this will have 4, this will have 4 outputs, this will have 4 outputs. Okay, 2 1 to 4 DMUX, 2 1 to 4 DMUX will be driven by 1 to 2 DMUX. 1 to 2 DMUX. The select line will be 1, so that is your S2, and this will be your input, which will be always 1. You got it? You got it? This is a fantastic circuit to say. I is always 1. S2 is the select line here. When it is going to be 0, this will be selected. When it is going to be 1, this will be selected.
and according to these select lines, this will give you output y0, y1 to y7. So when it is going to be 0, this will be selected 1. When it is going to be 1, this will be selected 2. When this will be selected 2, and overall is this 3. Is it clear, my dear friends? Is it clear? After the segment la paapma.